எல்லா வசதியும் இருக்குமா, இந்த தம்பி நல்லா ஆகணுமா, அதுதாம்மா பிரச்சனை. இல்லைம்மா, வெளி பிரச்சனைலாம் எதுவும் கிடையாதும்மா எனக்கு. அடுத்த வீடு சண்டை ரொம்ப, அந்த நகரே வந்து பாசமாக இருப்பாங்க எல்லாரும், அம்மா சத்திர ஏரியா. என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? அம்மா இது என்னன்னா, இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. அதோட கொஞ்சம் ஃபாரின் போயிட்டு வந்தார். அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு அக்காவோட வாழ்க்கை ஒரு நிராகத பணியாக ஆயிடுச்சு. அதோட தம்பி இருந்தாங்க. தம்பி வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி அங்கே வந்து என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது மைண்டு கொஞ்சம் அவருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. காதில் மருந்து ஊற்றி இறந்துட்டாங்க. அது என்ன காலில் மருந்து ஊற்றி? அந்த ஒரு எப்படி சொல்கிறது, பாய்சன் வயலுக்கு அடிக்கிற மருந்து காதில் ஊற்றிட்டு இறந்துட்டாங்க. கொட்டாயிலே இருந்துருக்காங்க. அப்போ அக்காவும் பாட்டியும் மட்டும்தான் இருந்தாங்க. இதுமாரி அண்ணன் இந்த மாதிரி இறந்துட்டான்டா அப்படின்னு சொல்லும் போது, அண்ணன் வந்து சின்ன அண்ணன் வந்து டெல்லியில் இருந்ததுனால அங்கேருந்து வர மாரி ஆயிடுச்சு அண்ணன் இறந்ததுக்கு. அப்படியே இருந்து இப்போ அக்காவோட நகை பவுனு எல்லாமே வந்து மாமா வந்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதோட தம்பி வந்து அண்ணன் டெத்துக்கு வந்ததுனால இப்படியே இங்கேயே இருந்துட்டாங்க. மாடுகளை பார்க்கறது, இடத்த பார்க்கறது, இப்படியே இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் போனோன்னே அவங்க ஒய்ஃபும் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 8 மாதத்தில் வந்து அண்ணனோட ஒய்ஃபு வந்து எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்கள மன ரீதியாக வேற ஒருத்தவங்கள விரும்பி அவங்களோடய போயிட்டாங்க. அதில் மைண்டு சேஞ்ச் ஆனவங்க தான். டெய்லி அக்காவை அடிக்கிறது, அத்தாவை பாட்டி அடிக்கிறது, இப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீடும் இவங்க வீடும் பக்கம்தான். அப்போங்கும்போது அடிக்கடி வந்து எங்கள் வீட்டுக்கு ஓடியாந்துருவாங்க. எனக்கு வந்து அத்தை தான் அவங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்ததுனால அக்கா அப்படின்ட்டு அப்படியே இருந்துட்டோம். ஒரு கிராமத்தில் இருந்தால் ஒரு பாமர மக்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாச்சு. அதோட வந்து அக்காவை அடிக்கிறது, அத்தாவை அடிக்கிறது, இப்படியே இருந்து கையை உடைக்கிறது, மாடுகளை அடிக்கிறது, மாடு உள்ளே வந்ததுன்னா அடிக்கிறது. நல்லா தான் இருந்தாங்க. ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தாங்க. சுத்தமாக இப்போ தவிர பாக்கி எல்லா பழக்கமும் இருக்குது. தம்பி நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க கொஞ்ச நாள். அங்கே உள்ள பாஸ்டரு இவங்களாம் வரும்போது, வீட்டுக்கு வரும்போது கல்லாலையும் கரெக்டாக எடுத்து அடிச்சிடுவார். என் வீட்டுக்கு எதுக்கு வர, இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களை வந்து ஒரு விருந்தாளியாக வரவங்களாம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்படியே இருந்து பாட்டியை வந்து அடித்து கையை உடைச்சோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு தாண்டா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் குளத்தில் வந்து இறந்துட்டாங்க. அதோட இவங்க தனியாக சரி தம்பி என்னாச்சும் பார்ப்போம், தம்பி பண்ணிட்டான், நிதானமாக இருந்தால் அவன் செஞ்சுருக்க மாட்டான், ஏதோ அவனோட மனநலமாக அப்படி இருக்கிறதுனால வெக்ஸ் ஆகிட்டார், வேறு ஒன்றும் இல்லை அண்ணா.